அது என்ன சொன்னாங்க அமித் சார், மாதம் மாதம் வர்றதானே, நம்ம என்ன பண்ண முடியும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ஆனால் நீங்களாம் தாங்க மாட்டீங்கடா, ஒரு நாள் இல்லை 1 hour கூட உங்களால் தாங்க முடியாது. அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது லேடிஸோட இந்த மந்த்லி வர ப்ராப்ளம். இது இந்த வக்ரம் பிடிச்சவன் இருக்கானே, அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியலையா, இவங்கெல்லாம் ஹியூமனிட்டியை பற்றி பேசுவாங்க பாருங்கள் ஏதாவது ஒன்றுன்னா. விக்ரம் சொல்கிறான், இன்றைக்கி ஒரு நாளே 3 தடவை அழுதுருக்காங்க வேறு ரீசனுக்காக. ஏங்க நீங்கள் அப்படி போட்டு பண்ணியிருக்கீங்க, பாரு என்றைக்காவது அழுது பார்த்துருக்கீங்களா? அவங்க ஏன் அழுறாங்க? அவங்க மென்டலி ஃபிசிக்கலி வீக்காக இருக்காங்க. இன்னொன்று பீரியட்ஸ் டைம் கூட அவங்களால இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பாரு, அவங்க போயிட்டு அழறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. சபரி வேறு கேட்குறாங்க, இல்லைடா நம்ம அழும்போது நீ கேட்கக்கூடாதுன்னு சொன்னல, அப்போ இதுங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் விளையாடுதுங்க. பாரு அழும்போது அழட்டும், அவளை யாருமே கேட்க வேணாம், அப்படியே தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இந்த வக்கரம் பிடிச்சவன் இந்த ரீசன் சொல்கிறான். ஒரு நாளைக்கு 3 தடவை அழுதா, அப்போ இது ஆக்டிங் தானே, அந்த மாதிரி பேசுகிறாங்க. உடனே சுபிக்ஷா மேடம், இல்லை அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அமித் சொல்கிறான், அதுக்கு என்ன பண்ண முடியும், மாதம் மாதம் வர்றது தானே. ஏயா உனக்கும் பொண்டாட்டி, அதுவும் பொன் குழந்தை தானே உனக்கும் இருக்குது, தெரியாதா என்ன வலி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த டைம்லன்னு சொல்லிட்டு. இவனுங்களே லெட்டர் எழுதுவானுங்களா சிம்பத்தி இல்லாமல். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஃபன்னு, நீங்கள் சிரிச்சிட்டிங்கல்ல, இனிமேல் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுவே உங்கள் அக்கா கனி அன்றைக்கி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களே எதுவும் இல்லாத விஷயத்துக்கு, அப்போ என்னெல்லாம் சொன்னீங்க, கனி தண்ணி குடிங்க சாப்பிடுங்க. எப்பா விக்ரம் பிரச்சனை பார்த்த ஒரு கேள்வி கேட்டாங்களே, உங்களுக்கு மட்டும் இமோஷனல் சப்போர்ட் இருக்குது, உங்கள் ஒய்ஃபு கூட இருக்காங்க, எங்களுக்கு யாருமே இல்லையே, எனக்கு இப்போ தான் என்னோடய ஒய்ஃபு அருமை தெரியுது, ஞாபகம் வருது, என்னென்னமோ சொல்லிட்டு கதை விட்டாங்கல்ல. உங்களுக்கு உங்களுடைய ஒரு இமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நாங்கள் லேடிஸ் மந்த்லி அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, எவ்வளோ பெயின்ஃபுல் தெரியுமா, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. இருந்தும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோமே, அந்த டைமில் நாங்கள் குடும்பத்தை பார்க்கலையா, வேலைகள் செய்யலையா, நாங்கள்லாம் நினச்சிருந்தா நீங்கள் உலகத்திலே இருக்க மாட்டீங்க இந்த ஆம்பளைங்கெல்லாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அமித்தால் எப்படிங்க சொல்ல முடிஞ்சுது, மனசே ஆறல. மந்த்லி வர்ற ப்ராப்ளம் தானே, நம்ம என்ன பண்ண முடியும், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், வாய மூடின்னு இருந்தாலே போதும். ஒருத்தவங்க டென்ஷன் ஆகுறாங்க, அன்யூஷுவலாக டென்ஷன் ஆகுறாங்கன்னா திருப்பி போயிட்டு தலையிலே அடிக்கிறது எந்த ஒரு நியாயம்? பாரு பண்ணுறது எல்லாமே கேமுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, கொஞ்சம் ஹியூமனிட்டி கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. கூட இருக்கிற நீங்களே புரிஞ்சுக்கலன்னா வேறு யார் புரிஞ்சுப்பாங்க?